ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. வீக்கா ஃபேன்ஸ் கவனத்திற்கு கண்டிப்பாக இந்த முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீக்காவுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதுக்காக ஒரு நோக்கத்துக்காக மட்டும் தான் இந்த ஒரு வீடியோ. வீக்கான்னு கிடையாது, மகாநதி சீரியலுக்கு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணணும். பிகாஸ் 6:30 7:30 மூவ் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் வந்து இருக்கும், ப்ரெஷர் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேரேஜ் ட்ராக் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு அப்டேட்மே கொடுத்துருந்தேன். பட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு மேரேஜ் நடக்கல. ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூத் ரிவீல் ஆயிருக்கு, ப்ரெக்னன்சி ட்ராக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் ட்ராக் வந்து மூவ் பண்ணி போயிட்டுருக்காங்க. அதை பற்றி நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் அது எவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இருக்கிற ஒரு சீரியலாக இருந்தாலும் சரி, அங்கே டிஆர்பி உங்களுக்கு அடி வாங்கினுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் தூக்கி போடலாம், இல்லைனா மொத்தமாகவும் முடிச்சும் விட்டுருவாங்க. ஸோ அதுதான் வந்து விஜய் டிவி எப்பயுமே பண்ணுற ஒரு விஷயம். ஸோ பிகாஸ் நீ நான் காதல் சீரியலுக்கு அவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். அந்த சீரியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அந்த ஸ்லாட்டில் அவ்வளோதான் வரும், 6 o'clock ஸ்லாட்டில். ஸோ வேறு ஏதாவது டைம் சேஞ்சில் கொடுங்கன்னு சொல்லி கூட ஃபேன்ஸ் பேஸ்லாம் கேட்டாங்க. பட் வந்து அது மாறலை, அவங்க சீரியலில் ஏன் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து 6:30 ஸ்லாட்டில் கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4+, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5+ன்னு சொல்லி நம்ம வாங்கிட்டே இருக்கோம் இல்லையா. ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு டிஆர்பி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. 4+ல அட்லீஸ்ட் 4+ இருக்கும் இல்லையா. அந்த ஸ்லாட்டில் 6:30 ஸ்லாட்டில் 4+ங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுவும் கண்டினியூஸாக அதிலே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. அதனால மட்டும்தான் வந்து இப்போ நமக்கு 6:30 7:30 மூவ் பண்ணியிருக்காங்க. இங்கே 7:30னா அதுக்கு காம்படிட்டாக போயிட்டுருக்க சன் டிவியில் வந்து பார்த்திங்கன்னா கயல் சீரியல் ரொம்பவே காம்படிட்டிவாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நம்ம அதையுமே பார்க்கணும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஹாட்ஸ்டாரில் நம்ம எப்பயுமே பார்த்துருவோம் மார்னிங். ஸோ ஹாட்ஸ்டாரில் பார்த்தாலும் அந்த 7:30க்கு ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், டிவியில் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அந்த ட்ராக் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, பட் வி ஹேவ் டு சப்போர்ட் வீக்கா. ஏன் அந்த வேர்டு அங்கே யூஸ் பண்ணால் பிடிக்குதோ பிடிக்கலையோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கன்னா, ஏன்னா நீங்கள் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சீன்ஸ் இருந்தால் மட்டும் தான் பார்ப்பேன், இல்லைனா நான் சீரியலே பார்க்க மாட்டேன் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக தான் நமக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் சீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். லைஃப்லேயே நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும்போது சீரியலையுமே நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். பட் நமக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு ட்ராக் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, எங்கள் ப்ரெக்னன்சி ட்ராக் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்த ட்ராக் அதுதான். ஸோ நம்மளோட பிடிச்ச மாதிரியும் வந்து ஃபேன்ஸ் மைண்ட் செட்டையும் புரிஞ்சுக்கிட்டு அங்கே ட்ராக் மூவ் பண்ணும்போது ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் கொடுக்கணும். ஸோ நமக்காக அவங்க ட்ராக் அங்கே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கொண்டு போகும்போது ஸோ நம்ம அவங்களுக்கு வந்து என்ன கொடுக்கணும்னா டிஆர்பியை ஹை லெவல் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து மெயின்டைன் பண்ணுற லெவலுக்கு பண்ணணும். ஸோ 6+ல வாங்கிட்டு இருக்காங்க அந்த ஸ்லாட்டில். ஸோ அதை நம்ம 6+ல மெயின்டைன் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு 7+, 8+ கொண்டு போனாலும் பிரச்சனை இல்லை. ஒரு நல்ல டிஆர்பி இப்போ எப்படி நம்ம 5+ல 4+ல மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோமோ அதே மாதிரி 7:30 நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணோம்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஸோ அதில் நம்ம ஏதாச்சும் ஸ்லைட் டவுன் ஆனோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அங்கே ப்ரெஷர் இருக்குது. ஸோ என்ன வேணாலும் பண்ணுவாங்க டீம். இது வந்துட்டு உங்களுக்கு மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியாது இல்லையா. ஸோ வந்து நம்ம ஹாட்ஸ்டாரில் பார்த்துருவோம், டிவியில் பார்க்க மாட்டோம். டிவியில் பார்க்குறது வெரி 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 இம்பார்ட்டன்ட்ங்க. அது எவ்வளோ பெரிய ஃபேன் பேஸாக இருந்தாலும் அவங்க வந்து பொருட்படுத்த மாட்டாங்க. ஸோ காற்றுக்கெனவெளிக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருந்துச்சு. சடனாக வந்து பார்த்தீங்கன்னா அதையுமே என் பண்ணாங்க பிகாஸ் ஆஃப் டிஆர்பி, லோ டிஆர்பி. ஸோ விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் டிஆர்பி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் அகைன் உங்கள்கிட்ட மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அதுக்காக ப்ளீஸ் உங்ககிட்ட கைண்ட் ரெக்வஸ்ட் ஆகிட்டே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டிவிலையும் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ டிஆர்பி அவங்க கொடுத்துருக்க இந்த வீக்கே அந்த டிஆர்பி ரெஃப்ளெக்ட் ஆகணும். ஸோ ஆஹா கல்யாணம் கம்பேர் பண்ணும்போது இங்கே மகாநதி இந்த இடத்துல வந்தால் ஸோ எந்த லெவலுக்கு டிஆர்பி கொடுக்குறோம், பவர் ஆஃப் வீக்காவை நம்ம இந்த வாரத்திலே காமிக்கிறோம். ஸோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வீக்கா சீன்ஸ் இந்த மாதிரி ட்ராக் நம்மளோட மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரியுமே ட்ராக் கொண்டு போகும். நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. என்ன மாதிரி ட்ராக் கொண்டு வந்தாலும் நாங்கள் கொடுப்போங்க உங்களுக்கு சப்போர்ட், நாங்கள் இருக்கோங்க உங்களுக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லி அந்த டீமை வந்து நம்ம அவ்வளோ சப்போர்ட் கொடுத்தோன்னா கண்டிப்பாக நமக்கு பிடிச்ச மாதிரி அவங்க சீன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்க ஒரு ப்ரோமோ, டைம் சேஞ்ச் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நமக்காக மட்டும்தான். ஸோ நம்ம எந்த அளவுக்கு ரசிக்கிறோம் அப்படின்னு அவங்களும் புரிஞ்சிருக்காங்க. ஸோ அதனால தான் நமக்கு இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க. பட் அவங்க என்ன பண்ணாலும் நம்ம வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அந்த ஒரு மாற்றத்தை இந்த வாரமே கொடுக்கணும் அப்படின்னு என்னோட ஒரு ஹாப்பி, என்னோட விஷஸ் கூட என்னோட ஒரு பர்சனல் ஆசை கூட நான் சொல்லுவேன். பிகாஸ் நம்ம ரெக்கார்ட் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த வாரத்திலே நம்ம முறியடிக்கணும் அந்த சாதனையை. நம்ம ஆஹா கல்யாணம் வந்து 7:30 வாங்கின ஒரு ஸ்கோரை விட அந்த டிஆர்பி லெவல் நம்ம கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கணும். அது இந்த வாரத்தில் நடந்தால் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறம் எப்பயுமே நீங்கள் டிவிலே பாருங்கள், டிவியில் பார்த்து நம்ம சப்போர்ட் கொடுப்போம். டிஆர்பி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். காமன் ஆடியன்ஸையும் அவங்க வந்து கவர் பண்ணணும். வீக்கா ஃபேன்ஸ் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. நம்ம வந்து வீக்காவை 24 மணி நேரம் காமிச்சாலும் நம்ம பார்ப்போம். அது ஸோ நம்ம மட்டுமே உங்களுக்கு வந்து நம்ம நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் போவாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த டைமில் பார்க்க முடியாத சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ காமன் ஆடியன்ஸும் பார்த்தா தான் டிஆர்பி அங்கே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ காமன் ஆடியன்ஸும் கவர்ற மாதிரியுமே அவங்க சீன்ஸ் வந்து எடுப்பாங்க. அதுக்கும் வி ஹேவ் டு சப்போர்ட். சிம்பிள். நம்ம டிஆர்பி வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணும் அந்த 7:30 ஸ்டார்ட்டில். அதுதான் இங்கே வந்து நான் சொல்ல வரேன். இதுக்காக முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், டிவியில் வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் ஹாட்ஸ்டாரில் பார்த்தாலும் பரவாயில்ல, டிவியில் நீங்கள் பாருங்கள். உங்களால் பார்க்க முடியாட்டியும் ஜஸ்ட் டிவியை ஆன் பண்ணி அந்த 7:30 மகாநதியை ஓட விடுங்க. அவ்வளோ டிஆர்பி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களோட ஒப்பீனியனையும் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.